ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நவீன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பபிள் மிஷின் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கிறேன். இந்த டப்பா என்ன டப்பான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோ டப்பா தான். பாத்திரங்கள் ஒரு சோப்பு வர டப்பா தான் இது. ஸோ இந்த டப்பா தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த டப்பா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டப்பாவை தான் பேஸ் ஆகும். அதே மாதிரி உள்ள பபுள் வர லிக்விட் ஊற்றிக்கிறதுக்காண்டி இந்த டப்பாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டப்பாவோட மூடியை மட்டும் தனியாக கழட்டிப்போம். கழட்டிட்டு இந்த மூடியோட பாதியாக, அதாவது இந்த அளவுக்கு பாதியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பாதியாக கட் பண்ணி எடுக்க போகிறோன்னா இந்த கார்னர் பகுதியை விட்டுட்டு இந்த சென்டரில் இருக்க பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எந்த அளவுக்கு கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு தான் கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களே இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் சிசரை வச்சு தான் கட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டப்பாவில் இந்த மூடியை டப்பாவிலே போட்டு வச்சுருங்க. இது எப்படியோ ஓரமாக வச்சுருங்க. டப்பாவை ஓரமாக வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. கம்பி எடுத்துகிட்டு ஸோ நமக்கு ரவுண்ட் ஷேப் வேணும். ஸோ அதனால் இந்த கம்பியோட ரெண்டு எண்ட்லேயும் ரவுண்ட் ஷேப் கொண்டு வர போகிறோம். ஸோ எப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வேணும். ஸோ அக்யூரேட்டாக ரவுண்டாக வேணும்லாம் இல்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் வேணும். ஸோ இதே மாதிரி ரெண்டு சைடும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ நமக்கு இந்த மாதிரி 3 பீஸ் வேணும். ஸோ நான் இந்த மாதிரி 3 பீஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி எடுத்து. ஸோ இப்போ இந்த 3 பீஸையும் என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல சர்வோ மோட்டரில் தான் ஒட்ட போகிறோம். ஸோ என்கிட்ட சர்வோ மோட்டர் தான் இருக்குது. உங்கள்கிட்ட கியர் மோட்டர் இருந்தால் ஸோ அதில் கியர் மோட்டரில் ஒட்டிக்கோங்க. ஸோ என்கிட்ட கியர் மோட்டர் இல்லை. ஸோ அதனால் நான் இந்த சர்வோ மோட்டரில் ஒட்டிக்கிறேன். என்கிட்ட கியர் மோட்டர் இல்லாதனால நான் இந்த சர்வோ மோட்டரை கியர் மோட்டரை மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கம்பியை இந்த சர்வோ மோட்டரில் ஒட்டிப்போம். ஸோ நான் ஒட்டிட்டேன். ஸோ பாருங்கள், இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ நான் குளூ கன்னை யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சர்வோ மோட்டரை இந்த டப்பாவில் வச்சு ஒட்டிப்போம். ஸோ டப்பாவில் இந்த இடத்துல தான் ஒட்ட போகிறோம். ஸோ இந்த இடம் அமைங்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 2 ஐஸ் குச்சி வச்சு இப்படி ஒட்ட போகிறேன். ஸோ ஒட்டிட்டோம். ஸோ இந்த இடத்துல சர்வோ மோட்டர் ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டிட்டோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் தூரமாக வச்சிடலாம். டிசி மோட்டார் எடுத்துக்கலாம். டிசி மோட்டருக்கு ப்ரொப்பலர் வேணும். ஸோ அதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு ப்ரொப்பலர் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன, இரும்பு பேப்பர் தான். பாத்ரூமுக்குலாம் யூஸ் பண்ண அந்த டோரில் இருக்கும். ஸோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இங்கே வச்சு ஒட்டிப்போம். இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிட்டேன், ப்ரொப்பலரை ஒட்டிக்கிட்டேன். ஸோ இந்த டிசி மோட்டர் என்ன பண்ணணும், இந்த டப்பாவில் ஒட்டிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு ஹைட்டில் ஒட்டிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பிவிசி பைப்பை எடுத்து இந்த பைப்பை வச்சு தான் ஒட்ட போகிறேன். ஸோ இப்படி வச்சுட்டு இப்படி ஒட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒட்டிப்போம். ஸோ
ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டிட்டு இப்போ சுவிட்சே இந்த இடத்துல ஒட்டிப்போம். ஸோ ஃபஸ்ட்டே இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடியை இந்த இடத்துல ஒட்டிட்டு ஸோ அதுக்கு மேலே சுவிட்சே இப்படி ஒட்டிக்க போகிறோம். ஸோ ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு பவர் தேவை. ஸோ அதனால் நான் இந்த சாம்சங் பேட்டரி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ண போகிறேன். இது எங்கே வைக்க போகிறேன்னா ஸோ இந்த இடத்துல இடம் இல்லை. ஸோ அதனால் கீழே பாட்டம் சைடில் இப்படி ஒட்டிக்க போகிறேன். ஸோ பேட்டரி ஓட்டிட்டேன். பேட்டரி ஓட்டினதுக்கப்புறம் ஸோ வயரை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ லைன் கொடுத்தாச்சு. நான் எப்படி லைன் கொடுத்துருக்கேன்னா பேட்டரிலேருந்து வர ஒரு லைனு சுவிட்சிலையும் இன்னொன்று 2 சர்வோ மோட்டரும் அப்புறம் மோட்டர்லேயும் ஒன்றா வச்சு கனெக்ட் பண்ணி சர்வோலையும் மோட்டர்லேயும் வர இன்னொரு ஒயர் எடுத்து சுவிட்சில் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், 2மே வருது. நான் டப்பாவில் ஆல்ரெடி கொஞ்சம் சோப்பை போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது பத்தாது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் சோப்பு பீஸை உடச்சி போட்டுப்போம். ஸோ இதில் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த சோப்பு கரையும். சோப்பு கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து இந்த இதில் ஊற்றிப்போம். ஸோ வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.